ரீடிங் யூ தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரோட மூஞ்சில் அழகாக சிரிப்பெல்லாம் பார்க்குறேன். நிறைய பேருடைய வீட்டுகளில் அழகாக புதுசாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துருச்சு, ஸ்டார் வந்துருச்சு, எல்லாம் சூப்பர். அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நிறைய பேர் கேரல்ஸ் போகிறீங்க, சாக்லேட்ஸ் கொடுக்குறீங்க, சண்டே கிளாஸை கூப்பிட்டு போகிறீங்க, எல்லாம் சூப்பர். ரொம்ப அழகாக நான் வந்து நிறைய பார்க்குறேன். எங்கள் ஊர் ஆம்பூர்லேயும் நாங்கள் சூப்பராக ஆண்டரோட கிருபையில் அது எல்லாத்தையும் சூப்பராக பிள்ளைகள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் சூப்பராக செய்கிறாங்க. சரி, ஓகே. பட் ஆனால் இன்னைக்கு பிஃபோர் ஐ கோ டு தி டாபிக், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ ஆல் a merry Christmas and a happy new year for all the people who are watching this. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களும் அதுக்கப்புறமா நியூ இயர் தின வாழ்த்துக்களும் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, இந்த பல நாடுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் பிறந்தார். 2025 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். டிசம்பர் மாதம் 25 பிறந்தாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், தப்பு கணக்கு போட்டோம். ஆனால் நீங்களும் நானும் அப்படி கொஞ்சம் படிக்கிறோன்னா, பைபிள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படத்தில் வரைக்கும் யோசிச்சு பார்க்கலாம். தோரா, டால்மோட், இந்த மாதிரி எகிப்து ஏடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே குறிப்பிடப்படலை டிசம்பர் 25 ஆண்டவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அதை பிடிச்சிக்கிட்டுமே தவிர்த்துட்டு உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னன்றதை நம்ம பிடிக்க மறந்துட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்களுக்கு நான் இந்த கடைசி நாட்களில் இதை தான் பேச விரும்புகிறேன். என்னென்னா, நீங்களும் நானும் கொண்டாடுறது இது உண்மையான கிறிஸ்மஸ் இல்லை. அதுக்கு நான் உங்களுக்கு கலர் ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்ல, வீடில் ஸ்டார் கட்ட வேணாம்னு சொல்ல, இப்போ நான் கூட பின்னாடி கலர் இது கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சிருக்கிறேன். ரொம்ப சூப்பர். எவ்ரி திங் என் டூமெல்லாம் ரெக்ரேட் பண்ணியிருக்கேன், எல்லாம் சூப்பர் தான். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸை நம்ம எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பைபிளில் இந்த கிறிஸ்மஸ்னாவே ஒரு வசனம் சொல்லுவாங்களே, நமக்கு ஒரு பாலன் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட, இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பைபிள் இன்னொரு வசனமும் அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஏசப்பா ஒரு கிராமத்துக்கு வராரு, ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்குள் பண்டார்கள், மரண இருள் அவர்களை விட்டு நீங்கி போனது. The people who has been in the deep darkness, they came to the huge light and the darkness have been went away from them அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிமார், தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்க வாழ்க்கையில் இதுதான் நீங்க கிறிஸ்மஸ் இப்படிதான் கொண்டாடணும், இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன், இது உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல. எது உண்மையான கிறிஸ்மஸ்னா, உங்களோட பாவத்திலிருந்து நீங்க வந்து வெளியே வந்திருக்கிறீங்களா, உங்களோட பாவத்தின் காரியங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா, உங்களோட இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே ஆண்டவரோட சத்தத்தை உங்களால கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். என்னென்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியல. என்னன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு ரீசன், எதற்காக ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிற டான் பிரகாஷா இருக்கலாலும் சரி, இல்லை இது பார்க்குற எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, உங்களுடைய பாவத்தை மீட்டுக்கிறதுக்கும் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிறிஸ்மஸுக்குன்னு சொல்லி உலகத்தில் பிறந்தாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய சாண்டா கிளாஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேரல்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவோம், மிச்சர் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு எல்லா நாட்களை விட இந்த கிறிஸ்மஸ் நாட்களை ஒரு 2-3 சுற்று ஏறிடுவோம். இப்படியே பட்ட ஒரு நாட்களுக்குள்ள நம்ம போயிட்டோம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார், தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்றேன், பாவத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறியா? உன்னுடைய கம்ப்ளைண்ட், உன்னோட சின்ல இருந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்களா? ஆனால் என் வாழ்க்கையில் நான் பாவன்றதே இல்லைண்ணே, நல்லா இருக்கிறேண்ணே, சூப்பராக இருக்கிறேண்ணே, எனக்கு ஆண்டவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்னா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில் உங்க இருதயத்தில் ஏசப்பா பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, ஆண்டவர் உங்ககிட்ட பிறந்துட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார், தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் உங்க வீட்டில் ஆண்டவர் பிறந்திருக்கிறார்னா, உங்க தலைமுறை சாபங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்காது. உங்களுடைய தலைமுறையாக நீ பற்று கொண்டிருக்கிற பாவத்தின் காரியங்களிலிருந்து உனக்கு விடுதலை வந்திருக்கும். தலைமுறையா இருக்கிற வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வந்திருக்கும். ஏன் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் நடக்கலைன்னா, நம்ம ஆண்டவருடைய அந்த 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 பிறப்பை விட்டுட்டு நம்ம வேற ஒரு காரியங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், மைண்டை டீவியேட் பண்ணிட்டதுனால நம்மளால இதுக்குள்ள போக முடியல. இந்த வருஷ கிறிஸ்மஸை நம்ம வேற மாதிரி கொஞ்சம் கொண்டாடலாம். எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு கிறிஸ்மஸில். இன்னைக்கு ஒரு ஜெபம் போடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் நீங்கள் பிறங்கப்பா. ஆண்டவரே, என் உள்ளத்தில் பிறந்த இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நான் செஞ்ச பாவங்கள் இனி என் வாழ்க்கையில் நான் நாளைக்கு நல்லவனா இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாதுப்பா, நான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக என் பாவத்தை உங்களுடைய கையில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, நீங்கள் என்ன சரி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த கிறிஸ்மஸை நம்ம இருப்போம்னா, நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப அருமையான ஒரு கிறிஸ்மஸாக இருந்து உங்கள் வாழ்க்கையின்னு. இப்போ எனக்கு வந்து 26 வயசு ஆக போகுது. 26 வயசில் பார்க்காத கிறிஸ்மஸை இன்றைக்கி நான் பார்ப்பேன். ஏன்னா என் பாவத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி நான் கொண்டாடுறது என்னோட உண்மையான கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நான் என்ஜாய் பண்ணுவேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார், தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸை பாவத்திலிருந்து விடுதலையோடு கொண்டாடுங்க.
அதுக்கப்புறமா ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் அங்கே இங்கெல்லாம் தர்மம் எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வேணாங்க. நம்ம வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் பார்த்துப்போம். நமக்கு என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் வில் கிவ் வில் த டேக் த பிக். நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் பிக்கே எடுக்க மாட்டேன், பட் நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கங்க, பட் நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. ஆனால் எங்கேயும் வெளியெல்லாம் ஷேர் பண்ணி அதில் ஒரு அதெல்லாம் வேணாங்க. ஆண்டவர் பிறந்தார், அந்த நன்மொழிச்சை சொல்லுங்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி முடிஞ்சால் இதுதாங்க எங்கள் சர்ச்சோட வளாசம், உங்கள் சர்ச்சோட வளாசத்தை கையில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி எவ்ரி வீக் அவங்களையும் உங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்திங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்கள் சர்ச்சிலையும் பிறக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ a Merry Christmas and a Happy New Year. Thanks for watching this. God bless you. See you all in the next video. தயவு செய்து உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடி உங்கள் பாவத்திலேருந்து வெளியே வந்து ஆண்டோட சமூகத்துக்கு போக பாருங்கள்.